அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 5வது பாடம் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது மூலக்கூறு அடிப்படையிலான பாரம்பரியம். அந்த பாடத்தில் நிறைய காணொலிகள் நம்ம போட்டுருக்கிறோம். அந்த வரிசையில் பார்ட் 33ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக் கோடு, சடுதி மாற்றம் மற்றும் மரபணு குறியீடுகள். இது உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கினுடைய தமிழாக்கம். இங்கே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிடிஎஃப். இந்த பிடிஎஃபினுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிங்க. அட் தி சேம் டைம் உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த தலைப்பு உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக் கோட் 5வது பாடத்தில் இருக்குது, மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இதனுடைய தமிழாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ ஆர் பெஸ்ட் அண்டர்ஸ்டுட் பை மியூட்டேஷன் ஸ்டடீஸ். முதல்ல மியூட்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திடீர் மாற்றம் அல்லது சடுதி மாற்றம் அப்படின்னு தமிழாக்கம் பண்ணலாம். இந்த சடுதி மாற்றம்ன்றது என்னது? ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா அந்த டிஎன்ஏல நிறைய குறியன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் படிச்சிருக்கிறோம். அதாவது கோடான் அப்படின்னு இருக்கணும் நாம் படிச்சிருக்கிறோம். அந்த கோடான் இப்போ ஏயுஜியிலேருந்து யூஏஜி வரைக்கும், அதாவது ஸ்டார்டிங் கோடான்லேருந்து ஸ்டாப் கோடான் வரைக்கும், அதாவது தொடக்க குறியன்லேருந்து நிறுத்த குறியன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக ஒரு ஜீன், ஒரு மரபணு அப்படின்னு நாம் சொல்லலாம். இதில் யூஏஜிக்கு அப்புறம் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஸ்டாப் கோடானுக்கு அடுத்து கச்சாமச்சான நிறைய டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஏயுஜிக்கு முன்னாடியும் நீண்ட இழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நடுவில் இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட் மட்டும்தான் ஜீன். அந்த ஜீனில் இருக்கக்கூடிய கோடான்கள் இருக்கு இல்லையா, அந்த குறியன்கள், அந்த குறியன்களில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்தால் திடீர் மாற்றம் அல்லது சடுதி மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கோடானில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று காணாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? எம்ஆர்என்ஏ அது எப்படி உருவாகுது? டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏ மேலே, அந்த வார்ப்புரு இழை மேலே, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் மேலே உட்காந்து கரெக்டாக ரீட் பண்ணிகிட்டே வரும். எப்படி ரீட் பண்ணும்? மூணாக ரீட் பண்ணும். அதே போல் எம்ஆர்என்ஏல இருக்கிற டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது ரிபோசோம்குள்ளே போனதுக்கப்புறம் அல்லது ப்ரோகேரியாட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் இருக்கும்பொழுது அந்த இடத்துல டிஆர்என்ஏ மூணாக ரீட் பண்ணும். இப்போது மேலே இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வைங்க, என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். இது திடீர் மாற்றம். அந்த சடுதி மாற்றத்தை நாம் படிக்கிறதுனால நமக்கு டிஎன்ஏ பற்றியும் ஜீன் மரபணுக்கள் பற்றியும் ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புரிதல் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் நாம் தமிழாக்கம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மரபணுக்களுக்கும் டிஎன்ஏக்களுக்கும் இடையேயான தொடர்பினை பற்றி படிப்பதற்கு இந்த திடீர் மாற்றம் அல்லது சடுதி மாற்றம் பயன்படுகிறது. ரெண்டாவது பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹாவ் ஸ்டடிட் அபவுட் மியூட்டேஷன் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் இன் சாப்டர் 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக்கில் 4வது பாடம் இருக்கிறது. அதாவது கோட்பாடுகள், இன்ஹெரிட்டன்ஸ், பாரம்பரிய கோட்பாடுகளும் அதனுடைய வெளிப்பாடும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் நாம் படிச்சிருக்கோம். அந்த பாடத்தில் நிறைய டிசீஸ் பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா, மென்டல் டிஸார்டர்ஸ், ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், மரபணு நோய்கள் அப்படின்னு சொல்லி நாம் படிச்சிருப்போம். அந்த மரபணு நோய்களுக்கும் இங்கே பார்க்கக்கூடிய சடுதி மாற்றத்திற்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இந்த சென்டென்ஸை உங்களுக்கு போட்டிருக்காங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் லார்ஜ் டெலிஷன்ஸ் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் அ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஈஸி டு காம்ப்ரிஹெண்ட். ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை எளிதில் நாம் கண்டுபிடித்து விடலாம், அதை விளக்கி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்ப்ரிஹெண்ட் என்ன அர்த்தம்? விளக்கிறது. என்னது அது? என்ன மாற்றங்கள் அதில் நிகழும்? டெலிஷன்ஸ்னால் என்னது? ஒரு கோடான் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க வரிசையாக, அதில் ஏதாவது ஒரு நைட்ரஜன் காரம் காணாமல் போச்சு அப்படின்னா, ஒரு நைட்ரஜன் காரம் மாறி இருந்துச்சு அப்படின்னா, அப்படி நடக்கும் பொழுது லார்ஜ் ஸ்கேலில் நடந்துச்சு அப்படின்னா, பெரிய பெரிய மாற்றங்கள் அதில் நடந்துச்சு அப்படின்னா நாம் அதை எளிதில் விளக்கி விடலாம் அப்படின்னு நாம் சொல்லலாம். இதை தான் இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள். மரபணுக்களின் இழப்புகள் அல்லது சேர்த்தலின் மூலமாக பல்வேறு செயல் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த மாதிரி நடக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் அங்கே ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டிஎன்ஏ துண்டங்களில் நடைபெறும் மாற்றங்கள் மற்றும் நீக்கங்கள் ஆகியனவற்றை பற்றி எளிதில் நாம் விளக்க முடிகிறது அப்படிங்கிறதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஆங்கிலத்தினுடைய தமிழாக்கம். ஸோ இதுக்கு அடுத்த லைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள்.
It may result in loss or gain of a gene and so a function. ஸோ ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? ஒரு ஜீன் வந்து இழக்கப்படுகிறது, அந்த ஜீனில் இருக்கக்கூடிய தகவல் இழக்கப்படுகிறது. அதனால் என்னாகும்? புதிதாக உருவாகக்கூடிய அமினோ அமிலங்களும் இழக்கப்படுகிறது. அந்த அமினோ அமிலங்கள் இழந்துச்சு அப்படின்னாக்கா உண்மையான புரதம் உருவாகுமா? அமினோ அமிலங்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட வரிசையில் வரிசை மாறாமல் வரிசையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிட் உருவாகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலின் அப்படிங்கிற ஒரு புரதமில் வந்து 51 அமினோ அமிலங்கள் இருக்குது. அதில் முதல் அமினோ அமிலம், 2ஆம் அமினோ அமிலம், 3வது, 4வது, 5வதுன்னு 51வது அமினோ அமிலம் வரைக்கும் எந்த ஒரு அமினோ அமிலத்தினுடைய வரிசையும் மாறாமல் அப்படியே இருக்கணும். ஒன்று சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கூட அது இன்சுலினை உற்பத்தி செய்யாது. அப்போ அதனுடைய தகவல்கள் எப்படி இருக்கணும்? இதை விட தெளிவாக இருக்கணுமா இல்லையா? முதல் அமினோ அமிலத்திற்கு ஒரு குறியன், 2வது அமினோ அமிலத்திற்கு ஒரு குறியன், இதெல்லாம் எங்கே இருக்கும்? mRNAல இருக்கும். அந்தந்த குறியன் அந்தந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா தான் அந்தந்த அமினோ ஆசிட் அந்தந்த இடத்துல இருந்து ஒரு புரத மூலக்கூறை உற்பத்தி செய்ய முடியும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒன்று சேஞ்ச் ஆனாலும் அதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இட் மே ரிசல்ட் இன் லாஸ் ஆர் கெயின் ஆஃப் அ ஜீன். ஒரு ஜீன் வந்து காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது காணாமல் போச்சுன்னா ஒரு நைட்ரஜன் காரத்தினுடைய டெலிஷன் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு. ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரங்கள் இடம் மாறிச்சு அல்லது காணாமல் போச்சு அல்லது ஏதாவது ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா அதனுடைய டோட்டல் ஃபங்க்ஷனும் மாறிடும். அதனுடைய ஃபங்க்ஷன் என்னது? புரதங்களை உற்பத்தி செய்வது. எதை உற்பத்தி செய்வதன் மூலமாக? அமினோ அமிலங்களை உற்பத்தி செய்வதன் மூலமாக. அப்போ அமினோ அமிலம் சேஞ்ச் ஆச்சுன்னா புரதமும் சேஞ்ச் ஆகிடும். அமினோ ஆசிட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரோட்டீன்ஸும் சேஞ்ச் ஆகிடும். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. த எஃபெக்ட் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன். முதல்ல பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னா டிஎன்ஏல இருக்கிற நைட்ரஜன் காரங்கள் இருக்கு இல்லையா, நைட்ரஜனஸ் பேஸ், அதாவது குறியன்கள், கோடான்கள். அந்த கோடான்களில் இருக்கக்கூடிய தகவல்களில் நைட்ரஜன் காரம் ஏதாவது ஒன்று மாறிச்சு அப்படின்னா அது ஜீனில் ஏற்படக்கூடிய ஒரு மியூட்டேஷன். ஜீன்னா என்னன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட், மைண்டில் அதை தான் நீங்கள் வச்சுக்கணும். அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்டில் ஏதாவது ஒரு நைட்ரஜன் காரம் நியூக்ளியோடைடில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஜீனில் இருக்கிற நியூக்ளியோடைடில் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, தமிழ்லையும் அதான், மரபணுக்களில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடுகள் மாற்றங்கள் ஏற்படின் அதற்கு பேர் ஜீன் மியூட்டேஷன், மரபணு திடீர் மாற்றம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். மரபணு சடுதி மாற்றம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த மரபணு சடுதி மாற்றத்திற்கு இன்னொரு பேர் தான் பாயிண்ட் மியூட்டேஷன். ஜீன் மியூட்டேஷனுக்கு இன்னொரு பேர் தான் பாயிண்ட் மியூட்டேஷன். புள்ளி சடுதி மாற்றம் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த பாயிண்ட் மியூட்டேஷனை தான் இந்த பேராகிராஃபில் நாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், புள்ளி திடீர் மாற்றத்தின் விளைவுகள் இங்கே விளக்கப்பட்டுள்ளன. இங்கே என்னென்ன அர்த்தம்? இந்த காணொலியில் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த பேராகிராஃபில் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மிக பழமையான ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. A classical example for point mutation is a change of single base pair in the gene of beta globin chain. பீட்டா குளோபின் அப்படிங்கிறது ஒரு புரதம். இந்த புரதத்தை உருவாக்குவதற்கு ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட்டு இருக்கும், அதாவது ஒரு ஜீன் வந்து இருக்கும். அந்த ஜீனில் அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்டில் ஒரே ஒரு நைட்ரஜன் காரம் மாறுச்சுன்னா அது என்னாகும்? சரியான ஒரு அமினோ அமிலத்தை அந்த இடத்துல உருவாக்க முடியுமானா முடியாது. அதுக்கு பதிலாக வேறு ஒரு புரதத்தை அந்த இடத்துல உருவாக்கிவிடும். அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். அப்படி சேஞ்ச் ஆகிறதுனால என்ன நடக்குது? பொதுவாக இந்த பீட்டா குளோபின் அப்படிங்கிறது வந்து ஆர்பிசியை உருவாக்குவதற்கு உண்டான ஒரு புரதம். ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் இருக்குது. அந்த ஹீமோக்ளோபினில் 4 விதமான செயின் உண்டு. 2 ஆல்ஃபா செயின், 2 பீட்டா செயின். ஆல்ஃபா குளோபின் மற்றும் பீட்டா குளோபின் அப்படின்னு 2 இருக்கும். மொத்தம் சேர்ந்து 4 சேர்ந்து ஒரு ஹீமோக்ளோபின் உருவாகும். அதில் பீட்டா குளோபினை உருவாக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட்டு, அதில் ஒரே ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு குறியன் மட்டும் சேஞ்ச் ஆகிடும். அப்படி ஒரு குறியன் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு பெரிய டிசீஸே வருது. அந்த டிசீஸ்க்கு பேர் தான் சிக்கிள் செல் அனீமியா. சிக்கிள் செல் அனீமியா. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தியரிட்டிக்கலாக எப்படி இவங்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பாயிண்ட் மியூட்டேஷன் இஸ் a change. A classical example of point mutation is a change of single base pair. பேஸ் பேர்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு கார இணை வந்து மாறுவதனால அந்த இடத்துல பீட்டா குளோபின் செயின் வந்து சேஞ்ச் ஆயிடுது. சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகுது? அது உருவாக்கக்கூடிய அமினோ அமிலம், சேஞ்ச் ஆஃப் அமினோ ஆசிட் ரெசிடியூ, குளூட்டாமேட் டு வாலைன். இந்த குளூட்டாமேட் டு வாலைன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத விளக்குறதுக்கு ஒரு படம் இருக்குது பாருங்கள். இந்த படத்தை நல்லா உற்று நோக்குங்க. இதில்
இது பீட்டா குளோபுலினை உருவாக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட். சரியா? இதில் ஃபஸ்ட்டு ஜிடிஜி அது எப்படி ரீட் ஆகும்? இது வந்து டிஎன்ஏ செக்மெண்ட்டு, அதனால் தயமின் இருக்குது. சரிங்களா? இது வந்து எம்ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகும்போது என்னவாக மாறும்? ஜியூஜி ஆக மாறணும். அந்த ஜியூஜி வந்து வேலைனை கோட் பண்ணக்கூடிய ஒரு கோடான். அதே மாதிரி டிஏசிங்கிறது வந்து யூஏசின்னு எம்ஆர்என்ஏல ரீட் ஆகும். ஸோ யூஏசிக்கு உண்டான கோடான். யூஏசிங்கிறது ஒரு கோடான். அது என்ன அமினோ அமிலத்திற்கான கோடான், என்ன அமினோ அமிலத்திற்கான குறியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டிடின். அடுத்தது ஜிடிஜி அப்படிங்கிறது சியூஜின்னு அது ரீட் ஆகும். லியூசினை உருவாக்கக்கூடிய ஒரு கோடான். அதே மாதிரி ஏசிடி அப்படிங்கிறது த்ரியோனினை உருவாக்கக்கூடியது. ஏசியூன்னு எம்ஆர்என்ல ரீட் ஆகும். அதே மாதிரி சிசியூ அப்படிங்கிறது புரோலைனை உருவாக்கக்கூடிய ஒரு கோடான். ஜிஏஜி அப்படிங்கிறது குளூட்டாமிக் அமிலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கோடான். ஜிஏஜி அகைன் குளூட்டாமிக் அமிலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கோடான். ஸோ இது வந்து பீட்டா குளோபுலினை உருவாக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ இழை. இந்த டிஎன்ஏ இழை கொஞ்சம் தான் கொடுத்துருக்கு, இதுக்கு மேலே இன்னும் நிறைய இருக்குது. நம்ம எந்த இடத்துல புள்ளி திடீர் மாற்றம் பாயிண்ட் மியூட்டேஷன் நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 7 கோடான்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 7 கோடான்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 7 கோடானில் 6வது கோடான் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6வது கோடானில் இருக்கக்கூடிய இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, ஜிஏஜி வந்து குளூட்டாமிக் அமிலத்தை உருவாக்கணும். இந்த ஏ அப்படிங்கிற ஒரே ஒரு நைட்ரஜன் காரம் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக புள்ளி திடீர் மாற்றம் அடைந்து டி ஆக தயமின் ஆக மாறிவிடுகிறது. அப்படி தயமினாக அந்த டிஎன்ஏ மாறும் பொழுது என்னாகும்? இந்த இடத்துல ஜிஏஜின்னு எம்ஆர்என்ஏ ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஜியூஜின்னு ரீட் பண்ணிடும். அப்போ ஜியூஜின்னு ரீட் பண்ணும்பொழுது வரிசையாக பீட்டா குளோபுலினுக்கு உண்டான அமினோ அமிலங்கள் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல குளூட்டாமிக் அமிலத்திற்கு பதிலாக வேலைன் வந்து உருவாகுது. ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல ஜிஏஜின்னு ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜியூஜி அப்படின்னு ஜியூஜி அந்த டேபிளர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வேலைனை உற்பத்தி செஞ்சிருது. அப்போ ஒரே ஒரு அமினோ அமிலம் மாறி வர்றதுனால அந்த ஆர்பிசியினுடைய ஷேப்பு இந்த மாதிரியாக மாறிவிடுகிறது. வழக்கமாக இது ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரியான பிளட் செல்ஸு இயல்பான இரத்த சிவப்பணுக்கள் வந்து அங்கே உருவாகிறது. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு அமினோ அமிலத்திற்கு உண்டான தகவல் மாறினதுனால அந்த சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு சொல்லிட்டு கதிரறிவாள் சோகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த நோய் வந்து வரதுக்கு வாய்ப்பாகி விடுகிறது. இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ் தட் இன்சர்ட்ஸ் அண்ட் டெலிட்ஸ் அ பேஸ் இன் ஸ்ட்ரக்சரல் ஜீன் கேன் பி பெட்டர் அண்டர்ஸ்டுட் பை த ஃபாலோயிங் சிம்பிள் எக்ஸாம்பிள். அதாவது ஒரு ஜீன் வந்து சேஞ்ச் ஆகிறதன் மூலமாக இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்ததே வந்து மிகப்பெரிய ஒரு விளக்கம். இது போக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சிபிஎஸ்சி புக்குக்காரம் போட்ட எக்ஸாம்பிள் தான் அடுத்து நீங்கள் படிக்க போகிறீங்க. இதில் வந்து டெலிஷன் ஒரு பெரிய செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்டில் ஏதாவது ஒரு தகவல் வந்து டெலிட் ஆச்சுன்னாவோ அல்லது இன்சர்ட் ஆச்சு அப்படின்னாவோ அதை வந்து எப்படி வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத தான் நாம் விளக்க போகிறோம். இதனுடைய தமிழாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு திரும்ப நம்ம அங்கே போகலாம். இங்கே பாருங்கள், மிக பழமையான எடுத்துக்காட்டின்படி புள்ளி திடீர் மாற்றத்தின் மூலம் பீட்டா குளோபின் புரதத்திற்கான டிஎன்ஏ இழையில் ஒரே ஒரு கார இணை, இது ஆக்சுவலி கார இணை, காரண இலைன்னு போட்ட தப்பு, கார இணை மட்டும் மாற்றப்பட்டதால் குளூட்டாமிக் அமிலம் என்கிற அமினோ அமிலத்திற்கு பதிலாக வேலைன் அப்படிங்கிற அமினோ அமிலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்படி உற்பத்தி செய்யப்பட்டுச்சு அப்படின்னாக்க ஒரிஜினலாக உண்மையான அந்த ஆர்பிசி இரத்த சிவப்பணுக்கள் வந்து உற்பத்தி ஆகாமல் கதிரறிவால் சோகை அப்படிங்கிற ஒரு நோயை வந்து அங்கே உருவாக்குகிறது. அமைப்பு மரபணுக்களில் உள்ள காரங்கள் நீக்கம் அல்லது சேர்த்தல் மூலமாக நிகழும் பொழுது ஏற்படும் விளைவுகளை கீழ்கண்ட எடுத்துக்காட்டு உங்களுக்கு காட்டுகிறது. அந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். ராம் ஹேஸ் ரெட் கேப், இதுக்கு உண்டான மீனிங் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இதில் எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு பியை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நியூக்ளிக் அமிலத்திற்கு உண்டான தகவல் அல்லது ஒரு நைட்ரஜன் காரத்தை நான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தகவல் வந்து சரியான படிக்கு ரீட் ஆகுதானா இல்லை இல்லையா. ராம் ஹேஸ் ரெட் கேப்னு வாசிக்கிற இடத்துல 3 தானே அது ரீட் பண்ணும் எம்ஆர்என்ஏ.
சரிங்களா. எம்ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவை 3 தானே ரீட் பண்ணும். அதே மாதிரி டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏவை 3 நைட்ரஜன் காரங்களாக தானே ரீட் பண்ணும். அதுக்கு பேர் தானே குறியன்கள், அதுக்கு பேர் தானே கோடான் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அந்த கோடான்கள் வந்து எப்படி ரீட் ஆகுதுன்னு வச்சிங்க அப்படின்னா தப்பாக ரீட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் RAM ஹேஸ் 2 நைட்ரோஜினஸ் பேஸ் சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல தகவல் இன்னும் கொஞ்சம் மாறுது. 3 நைட்ரோஜினஸ் பேஸ் சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் தகவல் அது மாறுது அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்சர்ட்டிங் ஆஃப் நைட்ரோஜினஸ் பேஸ். சரிங்களா, இன்சர்ட்டிங் ஆஃப் நைட்ரோஜினஸ் பேஸ். ஏற்கனவே வந்து இந்த சரத்குமாரும் வடிவேலும் சேர்ந்து ஒரு பண்ணியிருப்பாங்க, தங்கப்பதக்கம் அப்படின்னு வாசிப்பாங்க. அது போஸ்டரில் வந்து தவறாக அது வந்து பிரிண்ட் ஆகிருக்காது, தவறாக வந்து இவன் படிப்பான். சரியா, ரீட் பண்ணுற விதத்தில் தங்கப்பதக்கம் அப்படிம்பான். ஸோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல ரீட் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரங்கள் வந்து வித்தியாசமாக ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் நைட்ரோஜனஸ் பேஸ். லைக்வைஸ் இந்த இடத்துல டெலிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அடிஷன், இன்சர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடிஷன் அப்படின்னு சொல்லலாம், உங்கள் ஸ்டேட் போர்டில் அடிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கலாம், இன்சர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாயிண்ட் மியூட்டேஷனில் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ரெண்டையும் மட்டும்தான் உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது பாயிண்ட் மியூட்டேஷனில். அதெல்லாம் உங்கள் ஸ்டேட் போர்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் இருந்தும் சில கொஷின்ஸ் நீட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ராம் ஹேஸ் ரெட் கேப்புகளை வந்து 6 காணும். ரைட்டா, 6 காணணுன்னே அது இப்படி ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஈயையும் காணும் அப்படிங்கும்போது இப்படி ரீட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதேமாதிரி ரெட்டை காணும், ராம் ஹேஸ் கேப்னு இருக்குது. ஸோ அப்போது டெலிஷனில் என்ன சேஞ்சஸ் ஏற்படுது, அதேமாதிரி இன்சர்ஷனில் என்ன சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிறத நாம் இங்கே விளக்கியிருக்கோம். இதே தான் வந்து தமிழ்லையும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ராம் ஹேஸ் ரெட் கேப்பு இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கு. இதை வாசித்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து கடைசியாக ஒரு சின்ன பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃபில் சில முக்கியமான தகவல்கள் இருக்குது. த கன்க்ளூஷன் ஃப்ரம் த அபவ் எக்ஸசைஸ், மேலே பார்த்த இந்த ஒரு எக்ஸசைஸினுடைய கன்க்ளூஷன், முடிவுரை எப்படி நீங்கள் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, insertion or deletion of 1 or 2 changes the reading frame from the point of insertion or deletion. அதாவது ரீடிங் ஃப்ரேம்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இந்த ரீடிங் ஃப்ரேமுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா அதாவது வாசிப்பு சட்டகம் அப்படின்னு நான் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த வாசிப்பு சட்டகம்க்கு வந்து சட்டகம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஸ்டேட் போர்டு புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேற்கண்ட எடுத்துக்காட்டின்படி டிஎன்ஏவில் 1 அல்லது 2 காரங்களை சேர்த்தல் மற்றும் நீக்கம் செய்யும் பொழுது வாசிப்பு சட்டகம் மாறுகிறது. வாசிப்பு சட்டகம்னா என்னது? வாசிக்கக்கூடிய முறை வந்து மாறுகிறது. சாதாரணமாக வந்து விவரம் தெரியாமல் வந்து அந்த தங்கப்பதக்கம் அப்படின்னு சொல்லி அவர் வாசிப்பாப்பில். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அந்த நைட்ரஜன் காரம் மாறினதுனால எம்ஆர்என்ஏ டிஎன்ஏவை ரீட் பண்ணும் பொழுது அல்லது டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏவை ரீட் பண்ணும் பொழுது தப்பாகவே ரீட் பண்ணிடும். ஏன்னா குறுக்க ஒரே ஒரு சின்ன வேர்டு வந்து சின்ன நைட்ரஜன் காரம் வந்து ஒரு எழுத்து வந்து சேர்ந்துரும் அல்லது நீங்கிரும். அப்படி நீங்கும் பொழுது இந்த வாசிப்பு சட்டகம் வந்து மாறுகிறது. இந்த வாசிப்பு சட்டகம் அல்லது ரீடிங் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பேராகிராஃப் இப்படி உட்காந்து நாம் விளங்கிக்கிட்டு இருக்கோம். However, such mutations are referred to as frame shift insertion or frame shift deletion mutations. frame shift அப்படின்னா கட்ட நகர்வு இடத்தல் அல்லது கட்ட நகர்வு சேர்த்தல், திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லி தமிழாக்கம் நாம் பண்ணலாம். insertion or deletion of 3 or its multiple bases. insert or delete in 1 or குழப்பற மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். insertion or deletion of 3, 3 நைட்ரஜன் காரங்கள் வந்து இன்சர்ட் ஆகலாம் அல்லது டெலீட் ஆகலாம். அப்படி ஆகும் பொழுது 3க்கும் மேற்பட்ட 3 அல்லது 3க்கும் மேற்பட்ட பேசஸ் நைட்ரஜன் காரங்கள் வந்து நீக்கப்படலாம் அல்லது சேர்க்கப்படலாம். சரியா, அவ்வாறாக சேர்க்கப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்க 1 அல்லது அதற்கு அதிகமான குறியன்கள் வந்து இன்சர்ட் ஆகுது அல்லது டெலீட் ஆகுது. சரியா, முதல்ல வந்து நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து 3 அல்லது 3ற்கு மேற்பட்ட நைட்ரஜன் காரங்கள் இன்சர்ட் ஆகலாம், டெலீட் ஆகலாம். அப்படி ஆகிறதுனால 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குறியன்கள் வந்து இன்சர்ட் ஆகலாம் அல்லது டெலீட் ஆகலாம்.
அமினோ அமிலங்கள் வந்து சேஞ்ச் ஆகலாம் அல்லது டெலீட் ஆகலாம். நீங்கள் என்ன மாற்றங்கள் செஞ்சாலும் ரீடிங் ஃப்ரேம் அப்படிங்கிற வாசிப்பு சட்டகம் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். 3 தான் ரீட் பண்ணிட்டு போகும் அப்படிங்கிறதான் இதுக்கு உண்டான மீனிங். ரீடிங் ஃப்ரேம் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்டு ஃப்ரம் த பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ். எந்த இடத்துல நீங்கள் மாற்றினாலும் அந்த இடத்துல தப்பாயிடும். அங்கேருந்து தொடர்ச்சியாக தப்பாகவே ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நார்மலாக வந்து நம்ம ஷர்ட்டில் பட்டன் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டனை மாற்றி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்கு அடுத்த பட்டன் எல்லாமே தப்பாக தானே மாறி வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பெரிய டிஎன்ஏ செக்மெண்ட்டில் ஒரே ஒரு குறியன் மாறுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லாமே கண்டிப்பாக சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். அதை தான் ரீடிங் ஃப்ரேம் வாசிப்பு சட்டகம் வந்து மாறுகிறது என்று இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நாம் நிறைவு செஞ்சிடலாம். இத்தகைய திடீர் மாற்றம் கட்ட நகர்வு நீக்கல் திடீர் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. கட்ட நகர்வு அல்லது நீக்கல் திடீர் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. டிஎன்ஏ இழையில் சட்டகத்தின் முதலிலிருந்து இறுதி வரை உள்ள மரபு குறியன்களில் ஏதேனும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்களில் சேர்த்தல் நீக்கம் திடீர் மாற்றம் ஏற்பட்டால் என்ன ஆகுது அப்படின்னா அமினோ அமிலங்களின் வரிசைகள் மாறுமே தவிர அந்த இடத்துல படிப்பு வரிசை வாசிப்பு சட்டகம் இருக்கு இல்லையா, அது மாறாது. அது தன்னுடைய தனித்துவத்தை இழப்பதில்லை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லியிருக்கோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.